வணக்கம் வெல்கம் டு கேட்ட நாலு கிட்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ் நிறைய பேர் வந்து அக்கா பிகினர்ஸ்க்காக வந்து எப்படி ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்றதுன்னு வீடியோ போட்டுருந்தீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நாங்க தைக்கும் போது நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒன்றும் தெரியல. ஆனா சிங்கிள் ஃபுட் போடும்போது அந்த துணி வந்து சுருங்கிடுது, மடிஞ்சு போயிடுது, எங்களால் தைக்க முடியல. அதுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஈஸி மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து கேன்வாஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. சுடிதார் கேன்வாஸ் அப்படின்னு போயிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற திங்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே தாராளமாக கிடைக்கும். பர் மீட்டர் வந்து 15-20 அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து இந்த ஒரு ஆரி ஒர்க் நெக்கை ஆக்சுவலாக இது வந்து நான் பண்ண ஆரி ஒர்க் நெக்கு ஜர்தோசி ஒர்க்கு கிளியராக பண்ணியிருக்கேன். இந்த நெக் பீஸை எப்படி வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி மடியாமல் அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணி உள்ளே மடிச்சிக்காம எப்படி ஈஸி மெத்தடில் பிகினர்ஸ்க்காக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஆக்சுவல் நெக்கு பேக் பீஸ் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லைனிங்கில் இது வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக கட் பண்ணுற ஏரியா, அது பக்கத்தில் வந்து நம்ம அரேஞ்சுக்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்காக விட்டுருப்போம். சேம் அதே மெஷர்மெண்ட்டில் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நார்மலாக கட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல சென்டர் இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கணும். கேன்வாஸோட சைஸ் வந்து பார்த்தீங்க, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன மெஷர்மெண்ட் அந்த கேன்வாஸ் சைஸ் எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கரெக்டான சூறான சைஸில் எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கன்னா தாராளமாக கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அதாவது டபுள் ஃபோல்டாக, அதாவது 14 இன்ச் எடுத்து அதை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போது ஒரு சைஸ் வந்து 14 இன்ச் வந்திருக்கு நமக்கு. அதை வந்து டபுளாக மடிச்சிக்கினீங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ் வரும். அடுத்து ஹைட் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வச்சுருக்கேன். ஆனால் 13ல நமக்கு தேவையில்லை இந்த அளவு, அதாவது நம்ம கழுத்தோட அளவு கழுத்தை விட கீழே ஒரு இன்ச்சுக்கு இருந்தால் போதும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க தாராளமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சேம் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக நம்ம நெக்கு இவ்வளோ தான் நம்ம வரைய போகிறோம். இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம். இது இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் போடுவோம். இது அன்னையில் இங்கே 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சுக்கு மட்டும் நமக்கு வந்து இருந்தால் போதும். இந்த அடிஷ்னலாக இருக்கட்டும், நம்ம வந்து கட் பண்ணிப்போம். இப்போ வந்து சேம் இதே கிளாத்தை இப்போ டபுளாக விரிச்சு ஆக்சுவலாக இதுதான் சென்டர். இந்த சென்டரில் ஒரு அர்க்காத்து பண்ணிக்கிறதுனாலுமே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைனிங்கை விரிச்சிட்டு இந்த சென்டரும் இந்த சென்டரும் ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, நான் பண்ணல, நான் அர்க்காத் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சேம் இந்த அர்க்காத்தும் இந்த ப்ளவுஸோட சென்டரில் உள்ள இடத்தையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணணும். இந்த கேன்வாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் லைட்டாக வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் இருக்கும். அந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறேன், அது வந்து ப்ளவுஸை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஆக்சுவலாக கம்மு. இப்போ அயன் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த கிளாத் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு போல்டு கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு வராது. டக்கு டக்குன்னு மடிஞ்சு உள்ளே போகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த ஃபால்ட் வந்து வராது. இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணோன்னா இது அப்படியே வந்து இந்த கிளாத்தில் வந்து ஒட்டிக்கும். இல்லை கரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகாமல் நான் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டிச்சிங்க்கு இங்கே கட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் இங்கே போடுவீங்க. இந்த 1/2 இன்ச் இங்கே போயிடுதா, இந்த 2ஆவதாக போட்ட கோடுக்கு பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு விட்டு போட்டிங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கும்போது தாராளமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நல்லா அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க கிளாத்தில் போயிட்டு இது நல்லா போல்டாக ஒட்டிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கிடச்சிரும். அந்த துணி போயிட்டு இப்படி சுருட்டிக்காது உங்களுக்காக. அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஏன்னா இந்த சென்டரில் தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலலாம் ஒட்டல. ஆக்சுவலாக இது வரையும் ஒட்டியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் அயன் பண்ணாதனால இது அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டிச்சிங்கோட அதை 1 இன்ச்சு விட்டு இது பண்ணிக்கலாம்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எனக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக விரிச்சிங்கன்னா வந்துடும். ஆனால் நமக்கு தேவைப்படுற இடத்துல கரெக்டாக அந்த இது அயன் பண்ணியே இருக்கணும். அப்படி இல்லை இதை துணியை வச்சுட்டு உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக எனக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்த விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டே நம்ம பண்ணிப்போம், 1 இன்ச்சுக்கே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன் தாராளமாக அதோடய நிப்பாட்டிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து மடித்து நம்ம தைக்கும் போது உள்ளே போய்டும். அதனால் இந்த பேப்பர் கேன்வாஸ் ஒயிட் கலராக இருக்குது, இது வெளில வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுமேலாம் நினைக்க வேண்டாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக அந்த செக்ஷன் நம்ம தைக்க போகிற இடம் இதுதான், அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதோட சென்டர் வந்து நான் அர்க்காத் பண்ணலை, இப்போ வந்து பண்ணிக்கிறேன் நான். எதுக்காக அப்படின்னா ஒரிஜினல் வந்து பண்ணுறதுக்காக. இப்போ நான் இதுதான் ஆக்சுவலாக சென்டரு. இப்போ ஒரிஜினல் ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் ப்ளவுஸில் அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க.
இப்போ இப்படி இருக்கா, இதோட சென்டர் இதுதானே. இந்த சென்டரோட சென்டர் பார்த்துட்டு இந்த சென்டரில் வந்து நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, அக்கா ஸ்டிச் பண்ணும்போது நான் நார்மலாக இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன்க்கா, ஆனால் லைனிங் வந்து நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம நெக்கோட ஷேப் வந்து இப்படி தான். இப்போ லைனிங் நார்மலாக வரணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி யூ ஷேப்பில் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. லைனிங் கட் பண்ணும்போது ஒரு பக்கம் இப்படி ஒதுக்குனாப்புல போய் இந்த பக்கம் எனக்கு குறுகலாக வந்துருச்சு, ஒரு சைடாக போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஃபால்ட் வருது. இது மாதிரி ஃபால்ட் வராமல் எனக்கு வந்து கிளியராக ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னீங்க. அந்த மெத்தடையும் நான் வந்து இதில் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து இந்த அர்க்காத்தை வச்சுட்டு இப்போ மிஷினில் போய் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ எப்படி இந்த லைனிங் வந்து எந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரிஜினல் கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த ஒயிட் கலர் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இது அயன் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். நான் எப்போவுமே லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டிச் வந்து ரைட் சைடு கொண்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினலோட இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க துணி கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், மேலே ப்ளைனாக இருக்கணும், அதுக்கு மேலே ஒரிஜினல் இருக்கணும். இந்த அர்க்காத்தோ ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் இதில் வரைஞ்சி காட்டியிருந்தேனே இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கிராஸாக போகுதுன்ட்டு, அந்த மாதிரி ஃபால்ட் வரக்கூடாததுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த அர்க்காத் இங்கே இருக்குது, ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாமே சேர்த்தே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சென்டர் நார்மலாகவே எல்லா ப்ளவுஸும் இந்த சென்டர் லைன் இருக்கும். இப்போ இந்த அர்க்காத்து இந்த லைனிங் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இந்த அர்க்காத்துக்கிட்ட சென்டர் இருக்குல்ல, சென்டர் மார்க் பண்ணியிருக்க தான் நமக்கு வந்து அர்க்காத்து. இப்போ வந்து அந்த சென்டர்கிட்டே, அதாவது இப்போ இந்த ப்ளவுஸை தூக்கி பார்த்தோன்னா இந்த ப்ளவுஸோட சென்டர் இருக்கும். இந்த சென்டரை கரெக்டாக சென்டராக பிடிச்சிட்டு நேராக ஒரு தையல் போட்டு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி அந்த தையலை நிப்பாட்டிட்டு மறுபடியும் இப்படி ப்ளவுஸை திருப்பி மறுபடியும் ஒரு தையல். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சென்டர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஒரு சைடாக மூவ் ஆகுதுன்ற ஃபால்ட் சொல்கிறீங்களா, அது வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சை நம்ம எப்போவுமே போடுற மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடு போட்டு முடிச்சிட வேண்டியதான். நார்மலாக இந்த சிங்கிள் ஃபுட் நம்ம எப்போவுமே இது பண்ணுறோம்ல, சேம் அதே ஃபுட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டிச் ஆரம்பிச்சிடுறோம். அப்படியே 3 லைன் 6 ஜரி த்ரெட் போட்டிருக்கலாம். சேம் அதே இதில் இந்த தையல் அப்படியே நைஸாக கொண்டு வர வேண்டியதான். நார்மலாக இதை திருப்பிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் போல் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே கிராஸ் போடுவோம்ல, சேம் அதே மாதிரி. இப்போ வந்து கீழே அந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கோம், அது மொடன்னு இருக்கே, அது அப்படியே தான் ஸ்டிஃபாகவே இருந்துருமோ அப்படிலாம் பயப்படாத. நீங்கள் ஒரு வாஷ் கொடுத்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வரை அது அந்த மொடப்பை கொடுப்போம். நீங்கள் ஒரு வாஷ் பண்ணுறீங்க இல்லை ஒரு யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அழகாக துணிக்கு மாதிரியே தோண்டு கொடுத்துரும். அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. அதனால் நமக்கு ஸ்டிச் பண்ணுற வரையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபிட்னஸ் கொடுக்குமே ஒழிஞ்சு அது மொடனே அந்த ஃபீலே கொடுக்காது. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நார்மலாக இப்போ ஒரிஜினல் மட்டும் இப்படி தூக்கி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இருக்காது. எதுக்காக இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ இப்படி பெரட்டினா கூட நிறைய பேர் வந்து இது என்ன சின்ன விஷயம், இதை போய் நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டிங்கன்னு வைங்களேன். பேப்பர் கேன்வாஸை கீழே வைக்காமல் மேல் பக்கம் நம்ம வானத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ இப்படி திருப்பும் போது இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு கேன்வாஸ். அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் எப்போவுமே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஃபுல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரிஜினல் இந்த பக்கம் இருக்குது, லைனிங் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து இந்த கிராஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கிராஸ் கட் பண்ண பக்கமாக இந்த கிராஸ் கட் இருக்கணும். லைனிங்கை பார்த்த மாதிரி அந்த கிராஸ் கட்லாம் வச்சுட்டு ஒரே பக்கமாக வச்சு இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து லைனிங்கில் தான் போடுறேன். அப்படி இல்லை இந்த லைனிங்கில் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம், நான் டேரெக்டாக வந்து அப்படியே பீஸ் வந்து திருப்பியே நான் ஸ்டிச் பண்ணிடுறனாலுமே தாராளமாக பண்ணலாம். இந்த நார்மலாக அப்படியே திருப்பினீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த கழுத்தோட யூ ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். இல்லை நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், கொஞ்சம் கரெக்டாக வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இப்படி திருப்பினாலே நீங்கள் இன்னொரு தையல் கூட போட வேண்டாம். ஆனால் போடுறது பெஸ்ட்டு. போடாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கழுத்தை பற்றி தச்ச ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நார்மலாக எப்பவும் போல் அந்த 3 லைன் ஆரி போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்ட வேண்டியதான். இப்போ நார்மலாக அடிஷ்னலாக எங்கெங்கெல்லாம் பீஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஆரி ப்ளவுஸ்க்கான பேக் நெக்கை வந்து நம்ம இப்போ வந்து எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் எந்த ஒரு சுருக்கமே இல்லாமல் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
வந்து நார்மலாக சைடெல்லாம் இந்த மாதிரி மடிச்சிச்சுலாம் அடிச்சுட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். ஹாய் வடி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம எந்த ஒரு சுருக்கமே இல்லாமல் டீசெண்டாக இந்த பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக கை ஃப்ரண்ட்டு, இன்னொரு கை, இது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸாக நான் வந்து சும்மா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் மேக்கிங் வீடியோ எல்லாமே நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக அங்கே வரும். ஹாய் மடி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் நெக்கை ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கிளியராக கொடுத்துருக்கேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தானே, அதுக்குள்ளேயும் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே கொடுக்கணும். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பாய்.